சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதியின் அதிகாரங்கள் பறிப்பு. உதயநிதி ஸ்டாலின் நாளை முக்கிய ஆலோசனையில் ஈடுபட போகிறார். காரணம், திமுக உட்பட அனைத்து கட்சிகளின் பார்வையும் ஆகஸ்ட் 5ஆம் தேதியை நோக்கி தான் திரும்பியிருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடரை எதிர்கொள்ளவும் தாவேக அரசின் நகர்வுகளை சமாளிக்கவும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்எல்ஏக்கள் அவசர கூட்டம் நடைபெறுகிறது. வரும் 5ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் இந்த 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை இது என்பதனால மக்களிடையேயும் சரி, அரசியல் வட்டாரத்திலும் ரொம்பவே உச்சகட்ட எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. பட்ஜெட் தயாரிப்பு பணிகளை தீவிரப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு துறை அதிகாரிகளுடனும் முதல்வர் விஜய் தனித்தனியே தீவிர ஆய்வு கூட்டங்களை நடத்தி வரார். ஆனால் தற்போதைய மாநில கருவூலத்தில் போதிய நிதி இருப்பு இல்லாத சூழல் நிலவுவதா தெரிய வந்திருக்கு. இதனால் நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் கவர்ச்சிகரமான அல்லது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத அறிவிப்புகளை தவிர்த்து உண்மையான நிதி நிலைமை மற்றும் பற்றாக்குறை ஆகியவற்றை பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படைத்தன்மையோட பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தாவேகா தலைவர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. நிதி நெருக்கடி தற்காலிகமானது என்பதனால குறுகிய கால அரசியல் லாபங்களுக்காக நிதியை வீணடிக்காமல் உள்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முதன்மை துறைகளுக்கு முன்னுரிமை அளித்து அடுத்த 20 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு வளர்ச்சி, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் சுமையை குறைக்கும் சீர்திருத்த நடவடிக்கைகளோட இந்த முதல் நிதிநிலை அறிக்கை அமைய இருக்கிறதா சொல்லப்படுது. இது குறித்து சபாநாயகர் நேற்றைய தினம் ஜேசிடி பிரபாகரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ஓட்டளித்த வாக்காளர்களும் ஓட்டளிக்காதவர்களும் கூட விழுந்து போற்றி பாராட்டக்கூடிய அளவில் தான் இந்த பட்ஜெட் இருக்கும் என நான் நம்புகிறேன். பட்ஜெட் கூட்டத்தொடரை முழு நேரலை செய்ய வேண்டும் என நாங்கள் அறிவுறுத்தி இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுக பற்றின பகீர என்று கிளப்பி விட்டிருக்கிறார் நிதி அமைச்சர் மரியா வில்சன். முதல்வர் விஜய் உறுதியளித்தபடி ஊழல் மற்றும் லஞ்சமற்ற வெளிப்படையான அரசை அமைப்பதற்கான வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டு வருவதாகவும், வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பிரத்யேக தணிக்கை அறிக்கை மூலம் கடந்த திமுக அரசின் ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிச்சிருக்கார். ஆனால் அமைச்சர் மரியா வில்சன் தயாரிக்கும் ஊழல் பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு துணை நின்ற அதிகாரிகள் பெயர்களையும் சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்திட்டு வராங்களாம். கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள், ரெய்டுகள் பாய்ந்தது. ஆனால் அதன் பிறகு கைது நடவடிக்கையோ தண்டனையோ இறுதியோ நடக்கவில்லை. திமுக அதிமுக இடையிலான திரைமறைவு நகர்வுகளால் நடவடிக்கை கைவிடப்பட்டிருக்கலாம் என்ற பேச்சு எழுந்த நிலையில் தாவேக அரசு அந்த நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்றும், தவறு செய்தவர்கள் காலம் தாழ்த்தாமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்து வருவதா செய்திகள் பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட பரபரப்புக்கு நடுவில் தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில், அதாவது நாளைக்கு ஜூலை 28 மாலை 5 மணி அளவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடரில் அரசின் அறிவிப்புகளை எதிர்கொள்வது மற்றும் தாவேக அரசின் நகர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஆலோசிக்க திமுக சட்டமன்ற கொறடா ஏவாவேலு இக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கார். ஆகஸ்ட் 5 தொடங்க உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழக அரசியலில் மிக பெரும் திருப்பங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. மேலும் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரான ஜி.வி. மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருந்தது. இந்த நிலையில தான் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு சென்று அவரை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். கட்சிக்குள் எழுந்த தீவிர விமர்சனங்களும் தொண்டர்களின் கொந்தளிப்பிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்திருக்கு. அதாவது தாவேகா கட்சியிலிருந்து தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி சிறப்பாக செயல்படவில்லை
மேலும் தாவேக அரசை அவர் விமர்சனம் செய்வதற்கு தகுதி இல்லை. கூடிய விரைவில் அவரது அனைத்து ஊழல் ஆதாரங்களும் சட்டமன்றத்தில் வெளியிடப்படும். அப்போது அவரது ஆட்சி அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என ஆவேசமாக கூறியதை தொடர்ந்துதான் உதயநிதி இதை செய்திருக்கிறார். கடந்த ஜூலை 18 அன்று கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் ஜோசப் விஜய்க்கு எதிராக மார்க்கண்டேயன் கடுமையாக பேசியதா குற்றச்சாட்டு இருந்தது. முக்கியமாக முதல்வர் விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று கூறியது கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது. இதனையடுத்து தாவேகா நிர்வாகி பி. காசிராம் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஜூலை 20 அன்று அதிகாலை மார்க்கண்டேயனை அவருடைய இல்லத்தில் வச்சு கைது செஞ்சாங்க. சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கு முன்பாக பேரவை சபாநாயகரின் முன் அனுமதி பெற வேண்டும் என்று கூறி மார்க்கண்டேயன் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ளூர் திமுக நிர்வாகிகள் உடனே வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மாவட்ட செயலாளர்களும் உள்ளூர் தலைவர்களும் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்ட போதிலும் கட்சியின் மாநில தலைமை ஆரம்பத்தில் இந்த விவகாரத்தில் சற்று எச்சரிக்கையாக அணுகுமுறையே கையாண்டதாக சொல்லப்படுது. ஆளும் கட்சியின் இந்த அதிரடி நடவடிக்கையை எதிர்த்து களத்தில் நின்று போராடும் நிர்வாகிகளுக்கு தலைமை உடனடியாக நேரில் வந்து ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற ஆதங்கம் தொண்டர்கள் மத்தியில் வேகமாக பரவியது. களத்தில் நின்று ஆளும் கட்சியை எதிர்கொள்ளும் எம்எல்ஏவுக்கு கட்சி தலைமை உடனடியாக நேரில் சென்று ஆதரவு தெரிவிக்க வேண்டாமா என்ற கேள்விகள் திமுக உள்வட்டாரத்திலும் தென் மாவட்ட அரசியல் தளத்திலும் வலுவாக எதிரொலித்தது. சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பாக பலத்த விவாதங்கள் கிளம்பியது. கட்சிக்குள்ள தலைமை மீது அழுத்தம் அதிகரித்த நிலையில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு விரைந்தார். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏ மார்க்கண்டேயனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த அவர், கட்சி உங்களோடு உறுதியாக நிற்குது, எந்தவித அரசியல் பழிவாங்கலும் நடவடிக்கைகளும் திமுக அஞ்சாது என்று ஆறுதலும் தைரியமும் சொல்லியிருக்கிறார். சிறை சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின், ஜனநாயக ரீதியாக கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளின் குரலை நசுக்கவே இத்தகைய கைது நடவடிக்கைகள் பாய்கின்றன என்று குற்றம் சாட்டினர். சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த வழக்கை தீவிரமாக எதிர்கொள்வோம் என்று அவர் உறுதியளித்தார். உதயநிதி ஸ்டாலினின் இந்த நேரடி சந்திப்பு திமுக தொண்டர்கள் மத்தியில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்தில் எழுந்த தயக்கத்தை உடைத்து தலைமை இப்போது களத்தில் இறங்கியிருப்பது தென் மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்கு மிக பெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அடைக்கப்பட்டுள்ள மார்க்கண்டேயனை எதிர்க்கட்சி தலைவர் நேரில் சந்தித்ததன் மூலம் வரவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த விவகாரம் மிக பெரும் அரசியல் புயலாக உருவெடுக்கும் என சொல்லப்படுது. இதன் மூலமாக அவர் கட்சியில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளை ஆதரிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக உதயநிதி அவர்களின் எதிர்க்கட்சி அந்தஸ்து பறிக்கப்பட அனைத்து திமுகவின் நிர்வாகிகளாலே கோஷங்கள், உட்கட்சி பூசல்கள் எழுந்திருக்கும்.